friends and family, welcome back to our channel Sasi's Diary. நான் இங்க ரொம்ப சூப்பரா இருக்கேன். சோ என்ன மாதிரி நீங்க எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம இந்தியால இருந்து சவுதிக்கு வந்திருக்கோம். சோ கண்டிப்பா நம்ம ஃபேமிலி எல்லாம் விட்டு பிரிஞ்சு வந்ததுனால நம்மளோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்னவா இருக்கும்னா சிம் கார்டு வாங்கி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் நல்லா இருக்கேன், சேஃபா ரீச் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கும். ஸோ சவுதிக்கு எப்படிலாம் சிம் கார்டு வாங்கணும், அதோட ப்ரொசீஜர்லாம் என்ன அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கண்டிப்பா நீங்க சவுதி ரீச் ஆனதும் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலிக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். நான் இங்க நல்லபடியா சேர்ந்துட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நம்ம எல்லாருமே நம்மளோட அம்மா அப்பா அண்ட் நம்ம ஃபேமிலிக்கு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். அண்ட் ஈவன் அவங்களும் அதே தான், எப்படா நம்ம பொண்ணுகிட்ட இருந்து கால் வரும், அப்ப பத்திரமா போனாலா, சேஃபா ரீச் ஆயிட்டாலா அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் இருப்பாங்க. ஸோ நீங்க சிம் கார்டு வாங்குறதுக்கு நிறைய பாசிபிள் வேஸ் இருக்கு. ஈவன் நீங்க ஏர்போர்ட்லயே சம்டைம்ஸ் சிம் கார்டு வாங்கணும்னா வாங்கிக்கலாம். நம்ம ஊர்ல எப்படி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சிம் கார்டு இருக்குல்ல, லைக் ஜியோ, ஐடியா, வோடஃபோன், ஏர்டெல். ஸோ அதே மாதிரி சவுதிலையும் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. பட் நான் இப்போ புதுசா வந்திருக்கிறதுனால எனக்கு ஃபியூ பிராண்ட் மட்டும் தான் தெரியும். ஸோ இங்க யாரு கேட்டாலுமே ரொம்ப பெஸ்டான ஒரு சிம் கார்டு எதுன்னு கேட்டீங்கன்னா எஸ்டிசி அந்த பிராண்டை தான் எல்லாருமே சஜஷன் பண்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச பிராண்ட் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா எஸ்டிசி, வெர்ஜன், மொபைலி, லெவேரா இப்படிலாம் சொல்லி இருக்கு. அண்ட் நான் என்னால் ஏர்போர்ட்ல வாங்க முடியல சிம் கார்டு, பிகாஸ் நியூ இடம் அண்ட் அங்கே போய் விசாரிக்கும் போது இந்த சிம் கார்டு இல்லை அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுனால என்னால் ஏர்போர்ட்லேயே என்னோட சிம் கார்டு வாங்க முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா சவுதிக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் நான் ஷாப்பிங் போய், பிகாஸ் நம்மளுக்கு கடை எங்கே இருக்குன்னு தெரியாதுங்கிறதுனால அந்த ஹாஸ்டலோட வார்டன் மேம் என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு ஒரு டிரைவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் நியர்பை ஒரு கடையில் போய் நாங்கள் சிம் கார்டு வாங்கிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இங்க சவுதியில சிம் கார்டு நியூவா வாங்குறீங்க அப்படின்னா அதோட காஸ்ட் லைக் அப்ராக்சிமேட்டா ஒரு ப்ராபப்ளி பாத்தீங்கன்னா ஒரு 130 ல இருந்து 200 ரியால்ஸ்குள்ள இருக்கும். நான் வாங்கின ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின சிம் கார்டு 130 ரியால்ஸ் இருந்துச்சு. ஸோ இனிஷியலி நம்ம நியூவா வந்ததும் நம்ம கிட்ட அந்த இக்காமா நம்பர் அப்படிங்கிறது இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாஸ்போர்ட் நம்பர் வச்சுதான் நம்மளோட புது சிம் கார்டு வாங்க முடியும். பிகாஸ் இங்க இருக்க ரூல்ஸ் அந்த மாதிரி தான். எதர் இக்காமா நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வச்சு வாங்கலாம், ஆர்எல்ஸ் நம்ம நியூவா வந்திருக்கோம் சவுதிக்கு அப்படின்னா நம்மளுடைய பாஸ்போர்ட் நம்பர் வச்சு சிம் கார்டு வாங்கிக்கலாம். ஸோ நீங்க நியூவா சிம் கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கடையில் இருக்கிறவங்களே நம்மளுக்கு அந்த சிம் கார்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, அதை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கறது எல்லாமே ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இருக்கிற மொபைல்ஸ்ல நிறைய இது பார்த்தீங்கன்னா டுவெல் சிம் இருக்க மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் வந்துருச்சு. ஸோ நீங்க உங்களோட இந்தியாவில் யூஸ் பண்ண சிம் உங்களுக்கு ஒன்று இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த புதுசா இங்க சவுதியில வாங்கின சிம் நீங்க சிம் 1 கேட்டகரியில ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்களே நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க நம்மளுக்கு அந்த சிம் கார்டு ஆக்டிவேஷன் எல்லாத்துக்குமே. அண்ட் நீங்க அந்த எந்த பர்டிகுலர் பிராண்ட் வாங்குறீங்களோ அதுக்கு ஒரு அமௌண்ட் வச்சிருப்பாங்கல்ல. இஃப் இன் கேஸ் 130 ரியால்ஸ் ஒரு 150 ரியால்ஸ்க்கு நீங்க காசு கொடுத்து அந்த சிம் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா அதோட அமௌண்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபார் ஃபோன் கால்ஸ் அண்ட் த நெட்வொர்க். ஸோ நீங்க பயப்பட வேண்டாம், நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோமோ அதுக்கு ஃபுல்லா ரீசார்ஜ் ஆகுமா அப்படின்னு. உங்களுக்கு சீக்கிரமாவே ஆக்டிவேட் ஆகி டக்குனே உங்களுக்கு ஃபோன் பேச முடியும். அப்படி ஒரு ஆப்ஷன் தான் இங்க இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எனக்கு நான் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ரீச் ஆன டைமில் ஏர்போர்ட்டில் வாங்க முடியல. அண்ட் நைட் ரொம்ப லேட்டாகவும் ஆயிடுச்சு நான் இங்கே ரீச் ஆன டைம் ஹெயிலுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே தான் நான் கடைக்கு போய் சிம் கார்டு சேஞ்ச் பண்ணேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நான் எங்களோட ஹவுசிங்கில் ஸ்டே பண்ணியிருந்த வார்டன் மேம் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களோட மொபைலில் தான் த்ரூ வாட்ஸ்அப்பில் நான் எங்கள் வீட்டில் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணேன், லைக் சேஃபாக வந்துட்டேன், நோ ப்ராப்ளம், நீங்கள் யாரும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த மேம் நம்பர் கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களோட ஃபோனில் தான் நாங்கள் அன்னைக்கு நெக்ஸ்ட் டே புதுசாக சிம் கார்டு வாங்குற வரைக்கும் அவங்க மேமோட மொபைல் தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. as soon as நீங்க சிம் கார்டு போட்டு ஆக்டிவேட்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப பரபரப்புல ஒரு எக்ஸைட்மெண்ட்ல நார்மல் கால் பண்ணிடாதீங்க இந்தியாவுக்கு. பிகாஸ் நார்மல் கால் இட்ஸ் இன்டர்நேஷனல் கால்ங்கிறதுனால சீக்கிரமா டக்குன்னு உங்களோட பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாம் கம்மியாயிரும். ஸோ அதனால நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம். நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் பழைய நம்பர் இருக்கும்ல, இந்தியன் நம்பர், அது இருந்தாலுமே கூட நீங்க இங்க ரீசார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நம்பர் மூலியமாவே நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிக்கலாம். பட் சவுதி பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப் வீடியோ கால் ஆர் தி ஆடியோ கால் ரெண்டுமே இட்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட். வீடியோ கால்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது த்ரூ த வாட்ஸ்அப். நீங்க வாட்ஸ்அப் தவிர்த்து நிறைய அதர் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, லைக் ஐஎம்ஓ, தென் ஜூம், மெசஞ்சர், இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஸோ அது மூலியமா நீங்க வீடியோ கால் ஆர் ஆடியோ கால் பேசிக்கலாமே தவிர்த்து வாட்ஸ்அப் கால் இஸ் நாட் அலவுட் இன் சவுதி. பிகாஸ் இங்க அந்த மாதிரியான ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. பட் எனக்கு எக்ஸாக்ட்லி என்ன ரீசன் அப்படின்னு தெரியல.
ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா VPN, இந்த டர்போ VPN அப்படி சொல்லி ஒரு ஆப் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணி அது மூலியமாக வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணி அந்த வாட்ஸ்அப் மூலியமாக வந்து வீட்டில் வந்து பேசுகிறாங்க இந்தியாவுக்கு. பட் அது வந்து இட்ஸ் வந்து எப்படி சொல்கிறதுனா ஸ்ட்ரிக்ட்லி இல்லீகல் இன் சவுதி அது மாதிரி. ஸோ அதனால நீங்கள் வந்து வாட்ஸ்அப் கால் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. அது வந்து நம்மளை வந்து நிறைய ப்ராப்ளமில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ VPN வந்து இன்ஸ்டால் பண்ணி வாட்ஸ்அப் கால் பேசுகிறது எல்லாமே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இஃப் இன்கேஸ் இங்கே இருக்கவங்க யாராவது VPN இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆடியோ கால் அண்ட் வீடியோ கால் மட்டும் தான் நாட் அலவுட். பட் மெசேஜ் பண்ணுறது, நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம் அண்ட் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணலாம், அதெல்லாம் வந்து எந்தவித ப்ராப்ளமும் ஏற்படுத்தாது. ஒன்லி இந்த கால்ஸ் மட்டும் நாட் அலவுடு. அண்ட் வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எடுத்த உடனே வந்து நார்மல் கால் பண்ணிடாதீங்க. அண்ட் எமோஷனலாக நம்ம என்ன பண்ணுறோம் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஈகர்னஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நார்மல் கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா காசு வந்து டப்புன்னு காலி ஆகிடும். பிகாஸ் இங்கே வந்து நெட்வொர்க் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நான் காஸ்ட்லியாக ஃபீல் பண்ணுறேன். நம்ம இந்தியன் அமௌண்ட்டுக்கு வந்து அது வந்து அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. பட் இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் அப்படியா அப்படிங்கிறது தெரியல. இட்ஸ் மை பர்சனல் தாட், அந்த மாதிரி இருக்கு எனக்கு. நம்ம ஊரில் வந்து ஒரு 100 ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணாவே போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் இங்கே வந்து அந்த அமௌண்ட் கம்பேரிசன் பார்க்கும்போது ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் மாதிரி தோணுது. அண்ட் நீங்கள் வந்து ஒன்ஸ் உங்களோட ஏர்போர்ட்லேருந்து உங்களோட அக்கமடேஷன் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா சவுதியில் வந்து ப்ராபப்ளி ஆல்மோஸ்ட் எல்லா ஹவுசிங், எல்லா அக்கமடேஷன் அண்ட் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே வந்து வைஃபை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்க அக்கமடேஷனில் அந்த வைஃபை டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி அதை வந்து அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்லாம் போட்டு நீங்கள் வந்து வைஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இப்போ ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஒரு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எந்த பிராண்ட் ஆஃப் சிம் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு STC, வெர்ஜின் அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் அந்த சிம் கார்டோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட் வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கு உங்களுக்கு ரீசார்ஜ் தேவைப்படும்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, அதோட ஆப்லேயே வந்து கோ த்ரூ பண்ணுங்க. அதில் வந்து நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ, ஜியோ எதுவாக வேணா இருக்கலாம், ஸோ அதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து இத்தனை டேஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் சேம். நீங்கள் வந்து இத்தனை அமௌண்ட்டுக்கு ரியாலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை GB ஆஃப் நெட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அது வந்து ஹவு மெனி டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சேம் ஆஸ் வெல் அஸ் ஒரே மாதிரியான சிஸ்டம் தான் இங்கேயும் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ஒரு 28 days பேக்கேஜ் போடுறீங்க, ஒரு 30 days பேக்கேஜ் போடுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணக்கப்புறம் அந்த டியூரேஷனுக்குள்ளவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அந்த நெட் உங்களுக்கு காலி ஆகிடுச்சு, நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அகைன் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ 30 days பேக்கேஜ் நெட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு 15 days முடிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்பி அகைன் அந்த 15 days கழிச்சு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெட் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், அந்த லிமிடேஷன்ஸ் எல்லாம் வச்சு கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து அன்வான்டாக நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுல வந்து நம்மளோட மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னு எனக்கு தோணுது. ஸோ வந்து நெட் எப்பவுமே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து காமனாக யார்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா STC சிம் கார்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் STC சிம் கார்டு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த இக்காமா நம்பர் இருக்கணும். ஸோ வந்து நம்ம நியூவாக வரும்போது நம்மளுக்கு இக்காமா நம்பர் கண்டிப்பாக இருக்காதுங்கிற காரணத்தினால நீங்கள் வந்து அதர் சிம் கார்டு ஏதாவது வாங்கிக்கோங்க. லைக் வெர்ஜின், மொபைலி. வெர்ஜின்க்குலாம் வந்து கண்டிப்பாக அவங்க இனிஷியலி இக்காமா கேட்க மாட்டாங்க, வித் பாஸ்போர்ட் நம்பர்லேயே வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து STC மாற்றணும். பிகாஸ் ஆல் ஓவர் சவுதி அந்த STC வந்து நல்ல ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால உங்களுக்கு STCக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் இக்காமா நம்பர் வந்ததுக்கு அப்புறம் டுவெல் மொபைல் தானே, டுவெல் சிம் போடுற மாதிரியான மொபைல்ஸ் தானே இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சிம் போட்டிருக்கீங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் புதுசாக ஒரு சிம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அண்ட் சிம் 2ல் இருக்கிற அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட இந்தியன் சிம் எடுத்துகிட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த இன்னொரு நீங்கள் STC வாங்குறீங்க அப்படின்னா அதில் சிம் 2ல் போட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சவுதியில் வந்து நம்ம அன்வான்டான பர்சன், தெரியாத பர்சன்ஸ், ரொம்ப அறிமுகம் இல்லாத ஆட்கள் கிட்டலாம் நம்பர் மேக்ஸிமம் ஷேர் பண்ணாதீங்க. ரொம்ப ட்ரஸ்டடான பர்சன்ஸ்க்கு மட்டும் உங்களோட நம்பர்ஸை கொடுங்க. பிகாஸ் வந்து நம்மளுக்கு இங்கே நிறைய நம்ம ஊர்லேயே இருக்க மாதிரி தான் இங்கேயும் அன்னோன் கால்ஸ் வரலாம், நைட் கால்ஸ் வரலாம். ஸோ அப்படி இருக்கிற சிச்சுவேஷன் நம்ம வேற இங்கே தனியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சேஃப்டி பர்பஸை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நம்பர் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இட்ஸ் ஜஸ்ட் ஜென்ரல் அட்வைஸ், வந்து எல்லாருக்குமே சேஃப்டி முக்கியங்கிறதுக்காக சொல்கிறேன். அண்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிம் கார்டு பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள். பிகாஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு சிம் கார்டு எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லி எனக்கு பெருசாக நாலேஜ் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ஒரு ஹாப்பி. அண்ட் இந்த வீடியோ பார்க்குறதுனால யாருக்கோ எங்கேயோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பாய், டேக் கேர்.